ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 10 ஞாயிற்றுக்கிழமை மாசி அமாவாசை. அன்னைக்கு தினம் ஒரே ஒரு துண்டு வெல்லம் இருந்தா போதும், மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரும். வாழ்க்கையில வரக்கூடிய எந்த கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு முதல் காரணம் நம்மளோட கர்ம வினைகள் தான். அந்த கர்ம வினையிலிருந்து விடுபடணும்னா நாம அமாவாசை நாளை தவற விடவே கூடாது. அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பண வழிபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம வீட்டில் சில பூஜை முறைகளை சில பரிகாரம் நம்ம செய்யலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாடு செய்யறதுக்காக நம்மளோட கர்ம வினைகளை அழிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த வகையில் மார்ச் 10 மாசி மாதம் அமாவாசை திதி. அந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களை வழிபடலாம். இன்னொரு பக்கம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யறது மூலயமா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும். உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வரணும்னாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு துண்டு வெல்லம், அதாவது பனை வெல்லம். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு புதுசாக வெல்லம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்கள் வீட்டில் பயன்பாட்டுக்கு நீங்கள் வெல்லம் வச்சுருந்தாலும் அதே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். மாசி அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகமாயி ஃபோட்டோ, அம்பாள் ஃபோட்டோ, இல்லை உங்களோட குலதெய்வம் ஃபோட்டோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தட்டில் ஒரே ஒரு துண்டு, ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட போதும், ஒரு துண்டு வெல்லத்தை வச்சு சாமிக்கு படைச்சிடுங்க. படைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதை உங்களோட வலது கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களோட பிரார்த்தனை என்னவா இருக்கோ அந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள். உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வரணும், உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், பித்ருக்கள் சாபம் விலகணும், பித்ரு கடன் நீங்கணும்னு சொல்லி அது எல்லாத்தையுமே அந்த உள்ளங்கையில் வச்சிருக்கக்கூடிய வெல்லத்தை வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டோட நிலைவாசலுக்கு வாங்க. நிலைவாசலுக்கு வந்துட்டு அந்த வெல்லம் கட்டி வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா அதை மாவா உதுத்து உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் வெளிப்பக்கமாக அங்கங்கே தூவி விடுங்க. அதாவது நிலைவாசல் படிக்கு வீட்டுக்குள்ளே தூவி விடக்கூடாது. நிலைவாசல் படிக்கு வெளிப்பக்கமாக அந்த கெட்டி வெல்லத்தை மாவா உதுத்து 4-5 பக்கம் தூவி விடுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த வெல்லத்தை உங்கள் வீட்டு நிலைவாசல் படிக்கு பல எறும்புகள் சாப்பிடும். ஒரு எறும்போ 2 எறும்போ இல்லை, குறைஞ்சது ஒரு 100-150 எறும்போ சாப்பிடும். அது மூலயமா மாசி அமாவாசை தேதி அன்னைக்கு உங்களோட கர்ம வினைகளை நீங்கள் போக்கிக்க முடியும். கடன் பிரச்சனை தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.